Hey guys, welcome to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு சிம்பிள் எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது ஒரு 5 to 6 minutesல நீங்க ஈஸியா புல் ஆஃப் பண்ணிடலாம். நீங்க காலேஜ்க்கு ஆபீஸ்க்கு ரஷ்ல கிளம்பிட்டு இருக்கும்போது நிறைய மேக்கப் ப்ராடக்ட்ஸ் போட முடியாது. சோ ரொம்ப கடுப்பான விஷயம். நானே காலேஜ் போகும்போது மார்னிங் நிறைய மேக்கப் போட மாட்டேன். சோ ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு 4 to 5 ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். லைக் ரொம்ப மேக்கப் போட்ட மாதிரி இருக்க கூடாது. லைட்டா கொஞ்சம் பாலிஷ்டாக இருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்கு தான் நாங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப தூங்கி எழுந்து போகாத மாதிரி லைக் ஏதோ பண்ணியிருக்கோன்ற மாதிரி இருக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான மேக்கப் லுக் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 5 to 6 minutes எல்லாரும் புல் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் காலேஜ்க்கு போடலாம், ஆஃபீஸ்க்கு போடலாம், இல்லை சில பேருக்கு நிறைய மேக்கப் பிடிக்காது, அவங்க கூட அந்த மேக்கப் லுக் ஈஸியாக புல் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இல்லை சிம்பிள் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நான் நிறைய எக்ஸ்பிளேஷன் தரேன் எதுக்கு பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இதில் உங்களுக்கு எனக்கு ப்ரிஃபரான ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் மாற்றி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். சோ வாங்க இந்த மேக்கப் லுக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்கு ரொம்ப எசென்ஷியலான ப்ராடக்ட் மாய்ஸ்சரைசர். நம்ம எனக்கு ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ டே டு டே லைஃப்பில் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா போர் வந்து கிளாக் கூட பண்ணும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுவே எனக்கு ப்ரைமராக ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்ச நேரம் விட்டாலே அது வந்து மேக்கப்புக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் தரும். ஸோ அதனால நான் எனக்கு ஃபுல்லாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். உங்களோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நான் ஒரு லிக்விட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். நான் எனக்கு வந்து பிபி க்ரீம் சிசி க்ரீம் எதுவுமே போடல. ஸோ உங்கள் ஷேக்கு உங்களுக்கு பிபி ஆர் சிசி க்ரீம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணால் ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ என்னோட ஷேட்க்கு பிபி ஆர் சிசி க்ரீம் கிடைக்கல. ஸோ அதனால் நான் ஃபவுண்டேஷனே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷனே எடுத்து டாட் வச்சுட்டு என் ஃபேஸ் ஃபுல்லாக ஃபிங்கர்ஸாலே நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். நான் ப்ரஷஸ் எதுவுமே யூஸ் பண்ணல இன்றைக்கி. நான் எவ்ரிடே மேக்கப்பில் ப்ரஷ் எடுத்து அதை எடுத்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பான விஷயம். ஸோ அதனால் ஃபிங்கர்ஸாலே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிங்கர்ஸால் பிளெண்ட் பண்ணால். கையில் இருக்க வார்ம்னஸ்னாலே வந்து என்னோடய ஃபவுண்டேஷன் நல்லா மெல்ட் ஆகி நல்லா பிளெண்ட் ஆகும். ஸோ உங்கள்கிட்ட ப்ரஷ்லாம் தயவு செஞ்சு கவலைப்படவே வேணாம் நீங்கள். அண்ட் நெக்ஸ்ட் லிப் பாம். ஸோ நான் வந்து டிண்டட் லிப் பாம் ஃபேன் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் லிப் பாம் போட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போட போகிறோம். ஸோ நான் இப்போ வெறும் லிப் பாம் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ் ஃபுல்லாக பவுடரெல்லாம் செட் பண்ண போகிறது Dazzler எட்டர்னா லூஸ் பவுடர். ஸோ நான் எதுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பவுடரெல்லாம் செட் பண்ணுறேன்னா, ஏன்னா டே ஃபுல்லாக மேக்கப் வந்து இன்டாக்டாகவே இருக்கணும், உங்கள் ஃபேஸ்லேயே இருக்கணும். ஸோ கலையக்கூடாது. ஸோ எங்கள் பவுடரால் உங்கள் ஹோல் ஃபேஸும் செட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு டே ஃபுல்லாக உங்களோட மேக்கப் இன்டாக்டாக இருக்கும், இல்லை கலைஞ்சிடும். என் ஃபவுண்டேஷனும் மாய்ஸ்சரைசரும் க்ரீஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ என்னோட ஹோல் டேவும் என் ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபுல் ஃபேஸை செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கலாம் நீங்கள் பண்ண வேணாம், பட் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் நீங்கள் ஃபுல் ஃபேஸை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜெல் லைனர் எடுத்து என்னோட ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இது உங்கள் ஹோல் ஃபேஸை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டிஃபைன்டாக இருக்கும் உங்கள் ஐப்ரோஸை. ஸோ கண்டிப்பாக அந்த ஐப்ரோஸை ஃபில் பண்ணுங்கள். நிறைய பேர் காஜலுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர அளவுக்கு வந்து ஐப்ரோஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் காஜலோட நான் ஐப்ரோஸ் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் தருவேன். இது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்னால், இது என்னோட ஸ்டைல். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை டோட்டலாக பண்ணலாம். உங்களுக்கு காஜல் தான் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் கண்டிப்பாக காஜல் அப்ளை பண்ணலாம். நான் காஜல் கூட அப்ளை பண்ணாமல் போயிடுவேன், பட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணாமல் போவே மாட்டேன். ஸோ அந்தளவுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் தருவேன் ஐப்ரோஸ்க்கு. இது டோட்டலாக உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் ஃபீச்சர்ஸ் எது அழகாக இருக்கும் நீங்கள் அதை அசென்ச்சுவேட் பண்ணலாம். ஸோ எனக்கு ஐப்ரோஸ் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஐப்ரோஸை டார்க்காக பண்ணுவேன். உங்களுக்கு ஐஸ் அழகாக இருக்கும்னு நினச்சா நீங்கள் அதை அசென்ச்சுவேட் பண்ணலாம். ஸோ உங்களோட பெஸ்ட் பார்ட்டை நீங்கள் அசென்ச்சுவேட் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதே ப்ரௌன் அதனால் என்னோட அப்பர் லேஷ்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் பிளாக் லைனர் யூஸ் பண்ணதில்ல. பிளாக் லைன் யூஸ் பண்ண 2 ரீசன் என்ன, ஒன்று வந்து நான் இந்த ப்ரௌன் லைனர் ஐப்ரோஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிறேன், லேஷ் லைனுக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு ரீசன் என்னன்னா, பிளாக் லைனர் வந்து உங்களுக்கு டே ஃபுல்லாக ஸ்மஜ் ஆயிடுச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. பட் ப்ரௌன் லைனர் உங்களுக்கு ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும் டே லுக்குக்கு, அண்ட் நல்லாவும் இருக்கும். ஸ்மஜ்ஜானா கூட அவ்வளோவா தெரியாது. ஸோ இது ஒரு நல்ல ஐடியா. ஸோ நீங்கள் வேணால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இல்லை நாங்கள் ரிலீஜியஸ் பிளாக் லைனர் யூஸ் ஆனால் நீங்கள் பிளாக் லைனரே யூஸ் பண்ணலாம். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. பட் எனக்கு லைனர் போதும், எனக்கு பிளாக் லைனர் அப்பெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஃபேஸ் ரொம்ப பிளைனாக இருக்கிறதுனால ஒரு கலருக்காக, ஒரு நேச்சுரல் ஃப்ளஷ்க்காக நான் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். வெட் அண்ட் வெல் ப்ளஷ் இன் ஷேட் மெலோ வைன். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளஷ், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஃபேஸ் ரொம்ப பிளைனாக இருக்கிறது கொஞ்சம் நேச்சுரலாக ஏதாவது சீக்ஸில் கலர் இருந்தால் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ புட்டப் எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அப்ளை பண்ணேன். ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு வேணால் ஸ்டெப் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ளஷ் ஃபேன் இல்லைனா நீங்கள் ப்ரான்சர் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கான்டர்டான ஃபேஸ்க்கு, கொஞ்சம் ஸ்டிஸ்லான ஃபேஸ்க்கு. ஸோ மேக்கப் லுக் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். நான் வந்து லிப் பாம் யூஸ் பண்ண மாட்டேன். லிப் பாம் என்னோட திங் கிடையாது. ஸோ லிப் பாம் வந்து சீக்கிரமாக போயிடும். நான் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். ஆல்ரெடி லிப் பாம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ ஒரு லிப்ஸ்டிக், ஒரு நியூட் லிப்ஸ்டிக், ஒரு பிங்கிஷ் ஒரு மாதிரி டெரகோட்டா ப்ரௌன் ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து வெட் அண்ட் வால் ஷேட் அண்ட் கிவ் மீ மோக்கா என்னோட ஃபேவரட் ஷேட், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இது நான் லிப்ஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லிப் பாம் பிடிக்கும்னா நீங்கள் லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இந்த லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணுது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த மேக்கப் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான மேக்கப் லுக். உங்களுக்கு ஏதாவது இல்லை ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிவ் இட் a thumbs up, share with your friends, stay tuned and subscribe. Bye bye.